வணக்கம். உண்மையான உறவுகளே! எஸ்பிஓ ரீஃபண்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ, இல்ல ரீஃபண்ட் குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. உண்மை உறக்கச்சல் மூலமா நிறைய விஷயங்கள் இனிமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ ஃபுல்லா கவனிங்க. எஸ்பிஓல இப்போ யாரெல்லாம் ரீஃபண்ட் குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, ஏற்கனவே நீங்க ரீஃபண்ட் குடுத்த நபர்களா இருந்தா சரி. இப்போ நீங்க ரீஃபண்ட் குடுக்கணும்னு உங்க ஐடிக்குள்ள போறீங்க. ஆனா, டீம் செலக்ஷன் ஆப்ஷன் காட்டாத காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கான காலதாமதம் முடிஞ்சாச்சு. ஸோ, இனிமே உங்களுக்கு ரீஃபண்ட் வருமா? அப்படிங்கிற கேள்விக்குறி காத்திருப்பது மட்டும் தான் இப்போதைக்கு உங்களுக்கான பதில். இவ்வளவு நாளும் உங்களுக்கு நிறைய நேரம் குடுத்துட்டாங்க. உங்களுக்கான ரீஃபண்ட் வேணும்னா, நீங்க டீம் செலக்ஷனுக்கு உள்ள போய், நீங்க ரீஃபண்ட் டீம்னு சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ, அதுக்கடுத்தது நீங்க ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் ஃபார்ம நீங்க அத ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கலாம். இதுதான் ரீஃபண்ட் ப்ராசஸ். ஆனா, இப்போ என்ன பிரச்சனைனா, சில நபர்கள் நீங்க ரீஃபண்ட் டீம்னு சூஸ் பண்ணாமலேயே கமெண்டர்ஸ் கிட்ட எங்களுக்கு ரீஃபண்ட் வேணும், ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகலன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஸோ, இனிமே ரீஃபண்ட் வேணும்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா, ரீஃபண்ட் ஃபார்ம் ஷோ ஆகல அப்படின்னா, இப்போதைக்கு கமெண்டர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, நீங்க ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணி உங்க எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஐடியில தெளிவா தெரிஞ்சா மட்டும் தான், அதுல ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஷோ ஆகலனா, நீங்க தாராளமா கமெண்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். உங்க நேம், ஸ்டாஃப் ஐடி, ரெஜிஸ்டர் மெயில் ஐடி மட்டும் கிடையாது. உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் ப்ரூஃப் வேணும். ஸோ, உங்களுக்கு உங்களுடைய ஐடி சஸ்பெண்ட்ல இருக்கும். எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் இந்த 2 மட்டும் தான் இருக்கும். இது இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட்ட நீங்க கமெண்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணணும். நீங்க இதுவரைக்கும் நீங்க சென்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, கமெண்டர்ஸ் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆனா, உங்களுடைய ரெக்வெஸ்ட்ட கமெண்டர்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, மறுபடியும் நீங்க போய் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட்ட அவங்களுக்கு நீங்க அனுப்பிருங்க. அப்பதான் உங்களுடைய ரெக்வெஸ்ட்ட அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க கமெண்டர்ஸ். ஸோ, இத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு ரீஃபண்ட் வேணுங்கிறது கம்ப்ளைண்ட்ட கமெண்டர்ஸ் எடுக்கல. ஸோ, சங்கர் சாரும் சொல்லல. ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் ஃபார்ம் எனக்கு ஷோ ஆகல. மெயில் ஐடி என்னோட ஸ்டாஃப் ஐடிக்கு என்ன மெயில் ஐடி குடுத்தேன்னு தெரியாது. ஸோ, என்னோட மெயில் ஐடி வேணும். என்னோட ஸ்டாஃப் ஐடிய நான் மறந்துட்டேன். ஸோ, அதோட ஸ்டாஃப் ஐடி எனக்கு வேணும். இந்த 3க்கு மட்டும் தான் எஸ்பிஓ கமெண்டர்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுவும் நீங்க டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. மத்த எந்த சோஷியல் மீடியாஸ்லயும் நீங்க கான்டாக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ரீப்ளே அந்த நேரம்ங்கிறது கண்டிப்பா வராது. ஸோ, நேரடியா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓக்குள்ள போங்க. அப்படி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல நீங்க இல்லனா, உங்களுடைய அப்ளையன்ட் கிட்ட கமெண்டர்ஸோட யூசர் நேம வாங்குங்க. ஸோ, டெலிகிராம் யூசர் நேம் உங்களுடைய டெலிகிராம்ல சர்ச் பண்ணீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா கமெண்டர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ, கமெண்டர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கான ரீப்ளே வரும். காத்திருங்க. ஓகே. ஸோ, இது தெரியாம நிறைய நபர்கள் நீங்க மறுபடியும் ஒரே கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ, உங்களுக்கு மறுபடியும் ரீஃபண்ட் டீம் மறுபடியும் அந்த டீம் செலக்ஷன் ஆப்ஷன் வருமா அப்படிங்கிறது கேட்டா, தெரியல. அதுதான் ஆன்சர். பொறுமையா இருங்க. அதுக்கான பதில் இனிமே வெயிட் பண்ணலாம். நன்றி உறவுகளே! அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.